ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் மட்டன் சுக்கா பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மட்டனை வந்து நல்லா மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து மல்லி, ஒரு ஸ்பூன் மிளகு, எந்த ஸ்பூனுக்கு நான் மல்லியும் மிளகும் எடுத்தனோ அதே ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் பெரிய ஜீரகம், 1/4 ஸ்பூன் சின்ன ஜீரகம், பட்டை, ஒரு 3 கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஆச்சு, இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் மட்டன் மசாலாக்குள்ளே, மட்டன் சுக்காக்குள்ளே மசாலா. இப்போ நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. பிரியாணி இலையும் கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 4 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கிறேன். காஞ்ச வத்தலை வந்து 2ஆக நறுக்கி வச்சுருக்கோம். இதையும் நல்லா போட்டதுக்கப்புறம் இப்போது நான் நறுக்கி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயத்தை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். வந்து கொஞ்சமாக தான் உப்பு போடுறேன். காரணம் என்ன அப்படின்னா, மட்டன் வந்து நான் உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு தான் வேக வச்சுருக்கிறதுனால உப்பு கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நான் வந்து இதுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்த மட்டனை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஒரு ஹாஃப் ஸ்பூன் வத்தப்பொடியும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் எடுத்துருக்கேன். இப்போ மட்டன் வந்து நல்லா இதாகிடுச்சு. நான் இப்போ ஒரு பழம் தக்காளி பழம் வச்சுருக்கேன், அதை அதில் ஆட் பண்ணிடலாம். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம திரிச்சு வச்சுருந்த பொடியை வந்து அதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட போகிறேன். இதுதான் மட்டன் சுக்கா. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.